welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல வந்து லிவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன் இத பத்திலாம் நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ லிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலே இருக்கிற லார்ஜஸ்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட் யாரு அப்படின்னா லிவர் தான். இந்த லிவரோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 2 முக்கியமான லோப் இருக்கு. ஒன்னு ரைட் லோப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் லோப். எப்பவுமே லெஃப்ட் லோபை விட ரைட் லோப் தான் பெருசா இருக்கும். ஓகே, இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். எந்த லோப் வந்து பெருசா இருக்கும் அப்படின்னா ரைட் லோப் தான் பெருசா இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா லிவரோட சர்ஃபேஸ்க்கு கீழே கேல் பிளாடர் வந்து இருக்கும். அதோட பிக்சர் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். இதுதான் வந்து லிவர். ஸோ இந்த லிவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேல் பிளாடர் வந்து இருக்கு. ஸோ இந்த லிவர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பைல் அப்படின்றத செக்ரீட் பண்ணும். இந்த பைல் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியா பார்த்தீங்கன்னா இந்த கேல் பிளாடர்ல ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இந்த பைல் என்ன பண்ணும் அப்படின்னா எப்ப வந்து ஃபுட் வந்து நம்ம என்டர் பண்றோமோ, எப்ப எடுத்துக்கிறோமோ அந்த டைம்ல ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பார்த்தீங்கன்னா இந்த பைல் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த பைல்ல வந்து பைல் சால்ட்ஸ், பைல் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. பைல் சால்ட்ஸ் என்னலாம்னா சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரோகிளைகோலேட் அண்ட் பைல் பிக்மெண்ட்ஸ் வந்து பிலிருபின் அண்ட் பிலிவிரிடின். இந்த 2 கண்டென்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பைல்ல வந்து இருக்கு. பைல் சால்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா எமல்சிஃபிகேஷன், அதாவது பெருசா இருக்கிற ஃபேட் டிராப்லெட்ஸை சின்னதா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் தான் எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபுட் டைஜஷன்ல இந்த பைல் சால்ட்ஸ் மூலமா எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர். 3 மார்க் கொஸ்டின்ல அதிகமா வந்து கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் என்னன்னா அப்படின்னா லிவர் வந்து பிளட் சுகர் அண்ட் அமினோ ஆசிட் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஏர்லி பேபிஸ் இருக்கலாம், ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே சிந்தசைஸ் பண்றது லிவர் தான். 3வது வந்து ஃபிப்ரினோஜன் அண்ட் ப்ரோத்ராம்பின். இது வந்து எதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பிளட் கிளாட்டிங்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதாவது எக்ஸஸா பிளட் வந்து லாஸ் ஆகாம அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். அண்ட் இதே மாதிரி தான் இதுலயும் சொல்லியிருப்பாங்க ஆன்டி கோஆகுலண்ட் ஹெப்பாரின் அப்படின்ற இந்த ஆன்டி கோஆகுலண்ட் அந்த பிளட் கிளாட்டை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஹெப்பாரின். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ரெட் பிளட் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும். லிவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அயன், காப்பர், விட்டமின் ஏ, டி இது எல்லாமே ஸ்டோர் பண்றது வந்து லிவர் தான். அண்ட் எக்ஸ்கிரீட் டாக்ஸிக் அண்ட் மெட்டாலிக் பாய்சன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கும் ட்ரக்ஸ், ஆல்கஹால் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற டாக்ஸிக் கண்டென்ட்டை ரிமூவ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா லிவர் வந்து யூஸ் ஆகும். இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ லிவர்னா என்ன அண்ட் அதோட இம்பார்ட்டன்டான கொஸ்டினா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவரை பத்தியும் நம்ம பார்த்தோம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.